வணக்கம். மதுரை ஏர்போர்ட்டில் இன்பநிதி வந்தபோது உண்மையாகவே என்ன நடந்தது தெரியுமா? வெளியான உண்மையான வீடியோ இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். உலக புகழ் பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நேற்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. இதனை துவக்கி வைப்பதற்காக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்று முன்தினம் இரவே மதுரை வந்தார். அவருடன் அவரது மகன் இன்பநிதியும் மதுரைக்கு வருகை தந்தார். அப்போது மதுரை விமான நிலையத்திற்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த், மாநகராட்சி கமிஷனர் தினேஷ்குமார் மற்றும் ஆளும் கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர். இப்படிப்பட்ட நிலையில் பாஜகவினர் ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர். அதாவது சில வினாடிகள் மட்டுமே கொண்ட அந்த வீடியோவில் இன்பநிதி ஏர்போர்ட்டில் வெளியே வருவது போன்றும் அவருக்கு பின்னால் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் திமுகவினர் வருவது போலவும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. ஆட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத இன்பநிதிக்கு வரவேற்பளிப்பதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை விமர்சிக்கும் வகையில் இந்த வீடியோவை பாஜகவினர் பலரும் பகிர்ந்து வருகின்றனர். ஆனால் இந்த வீடியோ உள்நோக்கத்துடன் திட்டமிடப்பட்டு கட் செய்து பரப்பப்பட்டு வருகிறது. அதாவது நேற்று முன்தினம் இரவு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்தபோது அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள், முக்கிய நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்தனர். அப்போது எடுக்கப்பட்ட காட்சியில் உதயநிதி ஸ்டாலின் முன்னே சென்ற பிறகு இன்பநிதி வருவதை மட்டும் கட் செய்து இன்பநிதிக்கு மட்டும் அமைச்சர்கள் வரவேற்பளித்ததாக எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு வரவேற்பு கொடுப்பதற்காகவே அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நிர்வாகிகள் விமான நிலையத்திற்கு வருகை புரிந்திருந்தனர். ஆனால் இன்பநிதிக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக அமைச்சர்கள் விமான நிலையம் சென்றதாக ஒரு வதந்தி பரவி வருகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் பலரும் இந்த வீடியோவை தங்களது சமூக வலைதளங்களில் ஷேர் செய்து திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருகின்றனர். அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தனது மகன் இன்பநிதியோடு கலந்து கொண்டார். அங்கும் உதயநிதியும் இன்பநிதியும் சாதாரணமாக பேசிக் கொண்டவைகள் கூட எதிர்க்கட்சியினரால் விமர்சிக்கப்பட்டது. அந்த அளவிற்கு கடந்த 2 நாட்களாக இன்பநிதியை மையப்படுத்தி எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்து வருகின்றனர். மதுரை ஏர்போர்ட்டில் இன்பநிதிக்கு மட்டும் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வரவேற்பளித்ததாக சில வினாடிகள் கொண்ட வீடியோவை உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு கட் செய்து பரப்பப்பட்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.